பேரண்ட்ஸ், அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி இவங்க எல்லாமே வந்து ஒன்று சொல்லுவாங்க. படிக்கிற விஷயத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்க காலத்துல நாங்களாம் அடி வாங்கி தான் படிச்சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நானுமே வந்து டீச்சர்ஸ் கிட்ட அடி வாங்கி தான் படிச்சிருக்கேன். ஆனா இப்போ நீங்க சொல்றத பார்த்தா குழந்தைங்கள வந்து சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இது வந்து டோட்டலாவே முரண்பாடே இருக்காங்க சார். இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா. ஆக்சுவலா இது சாஃப்ட் ஹார்டுங்கிறத பத்தி நான் இங்க குறிப்பிட விரும்பல. உலகத்துல வந்து இன்னைக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டாயிருச்சு அப்படிங்கிறது தான் சொல்லணும். அதாவது நம்ம படிச்ச காலத்துலயும் சரி, இல்ல அப்பா, அம்மா, தாத்தா, இவங்களுடைய காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான வாய்ப்புகள் தான். ஒரு விவசாயம் அல்லது ஒரு வாத்தியாரா இருக்கிறது, ஒரு வக்கீலா இருக்கிறது, இவ்வளவுதான் இன்னைக்கு வந்து இது மாதிரியான வாய்ப்புகள் தான் மிக குறைவான. ஆனா இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு 3000 வகையான தொழில் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதாவது வேலை வாய்ப்புகள் வந்து 3000 வகையான கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. அப்போ ஒரு குழந்தைய வந்து நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு டியூன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச கோணத்தை வந்து டைமென்ஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப சரியா இருக்குன்னு சொல்றேன். அதாவது என்னன்னா, சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அன்புக்கு கட்டுப்படுவாங்க, அஃபெக்டிவ். அவங்கள போய் நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எமோஷனலா உடைஞ்சு போயிடுவாங்க. அவங்க வந்து மேற்கொண்டு முன்னேறதுக்கு எந்த விதமான முயற்சிகள் எடுக்க மாட்டாங்க. பெற்றோர்கிட்ட இருந்தே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, விலகி இருக்க முயற்சி பண்ணுவாங்க. அதாவது அடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, எமோஷனலா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு. சில குழந்தைகளுக்கு வந்து லாஜிக்கலான குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன திட்டினாலும் உரைக்காது, கவலையே பட மாட்டாங்க. ஆனா எதுக்கு திட்டுறங்கிற காரணம் அவங்களுக்கு தெளிவா சொல்லணும். அப்போ நம்ம குழந்தைகளை எந்த மாதிரி லாஜிக்கலான பர்சனா, அவங்களுக்கு எது பொருந்தும், அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். எமோஷனலான சைல்டா, அந்த சைல்டு எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. எந்த ஒரு குழந்தையுமே சரியா டீல் பண்ணோம்னா அவங்க கான்ஃபிடென்ட்டா ஜெயிப்பாங்க. அது எமோஷனல் சைல்டா இருந்தாலும் சரி, லாஜிக்கல் சைல்டா இருந்தாலும் சரி. கரெக்டா டீல் பண்ணோம்னா கான்ஃபிடென்ட்டா ஜெயிச்சிருவாங்க. கரெக்டா கைட் பண்றதுக்கு, டீல் பண்றதுக்கு டிஎம்ஐடி நமக்கு சப்போர்ட் பண்ணும். அவ்வளவுதான்.